படி படி. இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகளை அளிக்கும் சிறப்பு தொகுப்பிற்காக உங்களை வரவேற்கிறோம். முக்கிய நிகழ்வுகளை காணலாம். விவசாயிகளின் நலன் கருதி சர்க்கரை இறக்குமதி மீதான வரியை 25% உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்து மக்களவையிலும் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட்டின் சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கூறியிருந்தார். இந்நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நடத்திய உளியம்பாளையம் பிளைண்ட் ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு டிவியில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பார்வை தான் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் கேட்டு லிசன் பண்ணிக்குவேன். லிசன் பண்ணும்போது எனக்கு ஏதாவது டிவி சேனலில் ஏதாவது ப்ரோக்ராமுக்கு எனக்குன்னு யாராவது எனக்கு இடம் கொடுப்பாங்களான்ட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு லோட்டஸ் சேனல் என்னைய நியூஸ் வாசிக்க கூட்டிகிட்டு போனாங்க. அறிக்கை உருவாக்கப்பட்டு மத்திய அரசின் பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது. தலைவரும் முன்னாள் காங்கிரஸ் எம்பியுமான நவீன் ஜிந்தால் உள்ளிட்ட 15 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. நவீன ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அதற்கான திட்டப்பணிகள் அதிவேகமாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் சோசியல் அவேர்னஸ் வருவதற்காக முதலாக இந்த உலகத்தினுடைய பார்வையை மாற்றுவதற்காக பார்வையற்ற ஒரு சிறுவனை முதலாக லோட்டஸ் தொலைக்காட்சி இந்த உலகத்திலே முதல் செய்தி வாசிப்பாளராக இன்று கொண்டு வந்திருக்கிறது. இதன் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் இறப்புக்கு பின்னால் கூட இந்த உலகத்தினுடைய பார்வையும் சமுதாயத்தையும் பார்ப்பதற்கு கண்தானம் வழங்க வேண்டும். ஒரு திறமைக்கு அழகு காரணம் இல்லை, குறை காரணம் இல்லை. குறை இல்லாதவனு சாதிக்க முடியும். எந்த மாற்றுத்திறனாளியை பார்த்தாலும் நம்ம அவங்கள ஒதுக்கக்கூடாது. நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்கிற ஒன்றே ஒன்று, நம்மளுக்கு பிறந்துருச்சா அதை நம்ம சாதனையாளர் ஆக்கணும். அந்த ஒன்று எல்லா பெற்ற தாய்க்கும் வேணும். அதுதான் என்னோட இது. யார் நம்மளுக்கு இந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. 4 பேர் கண் இருக்கிறவ சாதிக்க முடியாத நம்ம புள்ள சாதிக்கணும். நடக்க முடியலையா அவன் சாதிக்கணும். அந்த மாரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு வரணும். நம்ம பிள்ளைய அப்படி வளர்த்தணும். அம்மா முத்தம் கொடுக்குது. பயங்கரமா இருந்தது. Very good.